வணக்கம் நண்பர்களே. நடப்பது கூட கஷ்டமா இருக்கா? காலில் வலியா? பலவீனமா? சில நேரங்களில் நிமிர்ந்து நிற்கவே முடியலையா? இது சாதாரணம் இல்லைங்க. உங்க உடல் உங்களுக்கு ஒரு முக்கிய சிக்னலை கொடுக்கிறது. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, இதை சரி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை வைத்தியம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது சோம்பு, வெந்தயம், எள்ளு, உளுந்து, ஆளி விதை, பாதாம் போன்ற சாதாரணமா கிடைக்கக்கூடிய உணவுகளை எப்படி பயன்படுத்தி உங்களுடைய கால்களை மீண்டும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். கால்களில் ஏன் வலி வருகிறது? முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கால் வலி ஒரு அறிகுறி, அது நோய் அல்ல. காரணங்கள் என்னன்னா, கால்சியம் குறைபாடு உடல்ல ஏற்படும் பொழுது கால்வலி ஏற்படும். அதே மாதிரி இரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது கால்வலி ஏற்படும். நரம்புகள் பலவீனம் அடையும் பொழுதும் கால்வலி ஏற்படும். அடுத்து விட்டமின் டி, விட்டமின் B12 இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் உடல்ல குறையும் பொழுதும் கால்வலி ஏற்படும். அடுத்து ஒரு காரணம் என்னன்னா, வயது அதிகரிப்பினாலையும் கால்வலி ஏற்படும். அடுத்து நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதனாலையும் கால்வலி ஏற்படும். சரியான உணவு பழக்கம் இல்லாததுனாலையும் கால்வலி ஏற்படும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நம்ம சொன்ன பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கால்வலி கைவலி ஏற்பட்டுரும். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இயற்கை வைத்தியத்துடைய சக்திகளை பார்க்கலாம். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், முக்கியமாக 6 பொருட்கள் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த 6 பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்துகிறோம், அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த 6 பொருட்களை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம், அதனுடைய நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல. ஸோ அதனால தான் அந்த 6 பொருட்கள் நம்மளுக்கு எதுக்காக பயன்படுது, எப்படி நம்மளுக்கு வலியை சரி பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய பொருள் சோம்பு தாங்க. சோம்பு நம்மளுடைய சமையலறையில் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது உணவே மருந்து கான்செப்டில் தான் அந்த வீடியோவே. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தாங்க நம்மளுக்கு மருந்து. நீங்கள் எவ்வளவோ பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, இதுக்காக கால் வலிக்காக, முட்டு வலி, கால் வலி, கை வலிக்காக நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்ருப்பீங்க. அப்போதைக்குன்னா வலி தற்காலிகமாக நின்றுருக்கும், திருப்பி மறுபடியும் வந்திருக்கும். ஸோ மாத்திரை போட 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 என்ன ஆகும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் சேதம் அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் மாத்திரை அதிகமாக எடுக்கும் பொழுது வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம சமையல் இருக்கக்கூடிய இந்த உணவுகள்னால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, பக்க விளைவு இல்லை. ஆனால் சரியான அளவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ உணவே மருந்து கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சோம்பு எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, அது செரிமானத்தை மேம்படுத்தும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். அடுத்து இரண்டாவதாக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னா, வெந்தயம் தாங்க. வெந்தயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. முக்கியமாக நம்ம கோடை காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாடியை கூலிங் பண்ணுறதுக்காக வெந்தய கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துக்குவாங்க. ஏன்னா ஸோ அந்த அளவுக்கு நல்ல நன்மைகளை கொண்டது வெந்தயம். இதை இங்கிலீஷில் ஃபெனுக்ரீக் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஸோ பயன்படுத்தாதவங்க இனிமேல் இதை பயன்படுத்துங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. இது மூட்டு வலியை குறைக்கும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தும் வெந்தயம். அடுத்து மூன்றாவதா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா, எள்ளு தாங்க. இது என்ன சொல்லுவோம்னா, இங்கிலீஷில் சீசியம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு அப்படின்னு 2 எள்ளு இருக்குது. உங்களுக்கு எந்த எள்ளு அவைலபிளாக இருக்கோ அந்த எள்ளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த எள்ளு எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னா, இதில் எள்ளில் தான் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ கால்சியம் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எலும்புகள், பற்களுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும், நரம்புகளுடைய செயல்பாடு மேம்படும். ஸோ நரம்புகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், எலும்புகள் வலுவாகும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளும் நரம்புகளும் வலுவாக்கப்படும் எள்ளை எடுத்துக்கிட்டே வரும் பொழுது. அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, உளுந்து தாங்க. உளுந்துனா அந்த தோலோடு இருக்கக்கூடிய அந்த பிளாக், அதாவது கருப்பு உளுந்து. அந்த கருப்பு உளுந்துல அதிக அளவில் என்ன இருக்குதுன்னா, புரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்தாவே உங்களுடைய கால்கள் நல்லா வலுவாகும். உங்கள் உடலுக்கு ஒரு நல்ல ஒரு தசை பலம் கிடைக்கும். உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் உடலுக்கு தேவையான சக்தி எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி
அத்தடி சக்திகளை கொண்டது தான் இந்த கருப்பு உளுந்து. நிறைய பேர் கருப்பு உளுந்து களி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பழங்காலத்துலலாம் எல்லாருமே வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது கருப்புளுந்து களி வந்து எடுத்துக்குவாங்க. அதனால தான் அவங்களுடைய கால்கள் எல்லாமே நல்லா வலுவாகவும் 100 வயசு வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணமே வந்து இந்த கருப்பு உளுந்து தான். ஸோ உளுந்த கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஏதாவது களி வடிவுல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா, அதுதாங்க ஆளி விதை. இத இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதைய பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்ல. ஸோ வந்து இத நீங்க கூகுள்ல போட்டாலோ, இல்ல யூடியூப்ல போட்டாவோ வரும். இது பேர் வந்து ஆளி விதை தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இதுல என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இதுல இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, உங்க கால்கள்ல, கைகள்ல ஏற்பட்ட அந்த வலி, வீக்கத்த எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இன்ஃப்ளமேஷன குறைக்க பயன்படுது. அதே மாதிரி அந்த மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் பெயின வந்து சூப்பரா குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெடிசன், மருந்துன்னு சொல்லலாம் இந்த ஆளி விதை. ஸோ இந்த ஆளி விதையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னா, இதை வந்து நம்ம எப்பவுமே டைரக்டா அப்படியே அந்த விதைகள் வந்து நம்ம அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது. இதை வந்து நம்ம ஒன்று வறுத்து பவுடர் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஒன்று சுடுதண்ணியில் கலந்துக்கலாம், இல்லை பாலில் கலந்துக்கலாம், இல்லை சாதத்தில் அந்த பவுடரை போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த ஆளி விதையை ஊற வச்சு கூட நீங்கள் காலையில் சாப்பிடலாம். இதை வறுத்து பவுடர் பண்ணி சாப்பிட்றது மிகச்சிறந்தது. அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு பொருள் என்னன்னா, பாதாம் தாங்க. பாதாம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்நாக்ஸா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இதை இங்கிலீஷ்ல ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, விட்டமின் இ வந்து நிறைய இருக்கு. ஏன்னா விட்டமின் இ நம்ம உடலுக்கு தேவையானது. நம்மளுடைய தோல் மற்றும் சருமத்துக்கு மிகவும் சிறந்த ஒரு பொருள்னா அது பாதாம் தான். அதே மாதிரி நம்மளுடைய மூளை வளர்ச்சி, நம்மளுடைய ஞாபக சக்தி, ஸோ இது எல்லாத்துக்குமே மூளை, நம்மளுடைய உடல் சக்தி, ஞாபக சக்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னா அது பாதாம் தான். அதே மாதிரி நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு, நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு, நரம்புகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருள்னா அதுவும் பாதாம் தான். ஸோ இந்த 6 உணவுப் பொருட்களை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். ஸோ இது எப்படி தயாரித்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல காலைல எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல என்ன சாப்பிட்றீங்கன்னா, சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிறங்க. இந்த சோம்பு தண்ணீர் எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துருங்க. காலையில் அந்த ஊறின தண்ணீரை மட்டும் அதை வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. ஸோ இது ஒரு மெத்தட். எனக்கு ஊற வச்சு குடிக்கிறது பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி சூடாக வச்சுட்டு, அதாவது கொதிக்க வச்சு 1 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சு அதை கொதிக்கும் போதே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அந்த சோம்பை வந்து தண்ணிக்குள்ளே போடுங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டோன்னே என்ன பண்ணும், அது கொதிச்சு அந்த தண்ணியோட கலர் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி நீங்கள் அப்படியும் குடிக்கலாம். ஸோ இந்த சோம்பு தண்ணியை நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோம்பு தண்ணி கூட ஹாஃப் லெமன் புழிஞ்சு ஹனி சேர்த்து நீங்கள் அந்த மாதிரியும் குடிக்கலாம். இல்லை டேரெக்டாக அந்த சோம்பு தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோம்பு தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு நாள் சோம்பு தண்ணினா இன்னொரு நாள் வெந்தயம். வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, வெந்தயம் அதே மாதிரி தான். வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்ம சோம்பை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வெந்தயத்தை எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துட்டு 1 கிளாஸ் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நல்லா ஊறி அந்த வெந்தயத்துக்கு வெளியில் ஒரு வெள்ளை கலரில் ஜெல்லி இருக்கும். அது ஒரு ஜெல்லி ஃபார்ம் வந்து உருவாயிருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய மலச்சிக்கலை வந்து சரி பண்ணுறதுக்கு பயன்படும். வெந்தயம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், அந்த வடிகட்டி 1 கிளாஸ் தண்ணியை வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு முடிஞ்சால் அந்த ஊறின வெந்தயத்தையே வாயில் போட்டு நல்லா மென்று கூட சாப்பிட்ருங்க. ஏன்னா நல்லது தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த அந்த ஜெல்லி வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்துக்கிறேன். ஒரு நாள் சோம்பு எடுத்துக்கிறேங்க, ஒரு நாள் வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறேங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே வந்து பால் குடிப்பீங்க. ஒன்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பால் குடிப்பீங்க, இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு அப்புறம்
நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால் குடிப்பீங்க. இல்லன்னா ஈவினிங்கா குடிப்பீங்க. ஸோ எப்ப நீங்க பால் குடிக்கிறீங்களோ, அப்ப என்ன பண்ணுங்க, அ உளுந்தும், எள்ளு 2மே எடுத்துக்கிறங்க. ஸோ உளுந்து, எள்ள பவுடர் பண்ணி, அத வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பால்ல கலந்து நீங்க எடுத்துக்கிறங்க. ஸோ உளுந்து, எள்ளை எப்படி பவுடர் பண்ணணும் அப்படிங்கிற தயாரிப்பு முறைய நான் சொல்றேன். ஸோ அத நோட் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, 1 மாசத்துக்கு தேவையான அ உளுந்து எடுத்துக்கிறங்க, எள்ளு எடுத்துக்கிறங்க. ஸோ 2யுமே தனித்தனியா வடச்சட்டியில போட்டு எண்ணெய் ஊத்தக்கூடாது. சும்மா வெறுமனமே வறுத்துக்கிறங்க. நல்லா ப்ரவுன் கலர்ல ஆகணும். கருகிரக்கூடாது. ஸோ ப்ரவுன் கலர்ல ஆகும்போது நல்லா வறுத்தோன்னா அந்த மணம் வரும். அப்ப அடுப்ப அமத்திட்டு, இத ஆற விட்டுட்டு, மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பவுடரா தின்னா அரைச்சுருங்க. உளுந்து, எள்ளு 2யும் சேர்த்து கூட அரைச்சுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போறோம். கருப்பு உளுந்து தான் பயன்படுத்தணும். கருப்பு எள்ளே பயன்படுத்தணும். முடிஞ்சா வெள்ளை எள்ளு. அதாவது நம்மளுக்கு கருப்பு எள்ளு தான் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் குடுக்கும். ஒயிட் இருந்துச்சுன்னா ஒயிட். ஆனா உளுந்து வந்து கண்டிப்பா பிளாக் வந்து சேர்த்துக்கிறங்க. ஸோ நல்லா பவுடரா அரைச்சு ஒரு காத்து புகாத ஒரு டப்பால இந்த 2 பவுடரையும் கலந்து ஒரு காத்து புகாத டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா 1 மாதத்திற்கு நம்ம பயன்படுத்த போறோம். டெய்லி பால் நம்ம நல்லா கொதிக்க வச்சிருப்பீங்கல்ல பால். அதுல இந்த பவுடரு 2 உளுந்து, எள்ளு பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து, அந்த பால்ல நல்லா கலந்து, அது கூட வந்து நீங்க பனங்கற்கண்டோ, நாட்டு சர்க்கரையோ, சீனிய தவிர்த்துருங்க. ஏன்னா, அது வந்து ஒரு பாய்சன், ஸ்லோ பாய்சன். நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ எது உங்களுக்கு இனிப்புக்கு தேவையோ அதோட கலந்து நீங்க பால் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாரி எடுத்துட்டே வரும்பொழுது, உங்களுடைய கால்கள் வந்து நல்லா பலமாகும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னால எடுக்க முடில அப்புட்ன்னா, எள்ள ஊற வச்சு நீங்க சாப்பிடுங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நைட்டு ஊற வச்சு காலைல எடுத்துக்கிறங்க. அந்த மாரியும் எடுங்க. அடுத்து வந்து ஆளி விதையும் அதே மாரி தாங்க. ஆளி விதைய டைரக்ட்டா சாப்பிடக்கூடாது. நம்ம ஆல்ரெடி முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். வறுத்து தான் நம்ம சாப்பிடணும். அடுத்து பாதாம் பருப்பு. நெறைய பேருக்கு தெரியும் பாதாம் பருப்பு நல்லது. ஆனா, அவங்க சாப்பிடுற முறை வந்து ரொம்ப தவறு. பாதாம் பருப்பை எப்பவுமே ஊற வச்சு மட்டும் தான் சாப்பிடணும். நைட்டு ஒரு 5லிருந்து 7 பாதாம் எடுத்துக்கிறங்க. 5லிருந்து 7 பாதாம் எடுத்து தண்ணீல ஊற வச்சுக்கிறங்க. ஊற வச்சுட்டு காலையில அந்த பாதாமுடைய தோலை எல்லாத்தையுமே நீக்கிட்டு, உள்ள இருக்கக்கூடிய வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய அந்த பருப்ப மட்டும் காலையில நல்லா வெறு வயிற்றுல மென்று சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1 மாசத்திலேயே 30 நாட்கள் போதுங்க. உங்களுடைய கால்கள் வந்து நல்ல பலமாயிரும். 1 வாரத்திலேயே நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். 1 மாசங்கிறதே தேவையில்ல. 1 வாரத்திலேயே நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா நடப்பீங்க. 1 மாசத்துல ஓடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எவ்வளவோ மருந்து எடுத்தோம். நம்மளுக்கு அதெல்லாம் சரியாகலையே! இப்ப நல்லா ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கே! அப்படின்னு நெனைப்பீங்க. 15 நாள்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியும். 30 நாள் எடுக்கும் பொழுது வலியெல்லாம் குறைஞ்சிருக்கும். 60 நாள்ல உங்க உடலுக்கு முழுமையான சக்தி வந்து திரும்பும். நீங்க இளமையா இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க உடலுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்க 2 மாசம் தொடர்ந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க இத எடுக்கும் பொழுது தவிர்க்க வேண்டிய சில தவறுகள கண்டிப்பா பாத்துரலாம். கண்டிப்பா இத நீங்க தவிர்த்தே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த டைம்ல ஜங்க் ஃபுட்ட வந்து அதிகமா சாப்பிடாதீங்க. சாப்பிடுங்க. ஆனா அதிகமா எடுத்துக்கிறாதீங்க. எப்பயோ ஒரு டைம் சாப்பிடுறது ஓகே. அது எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது எப்பவுமே இதையே சாப்பிடக்கூடாது. எப்போ ஒரு டைம் சாப்பிட்டா போதும். அதே மாதிரி நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருக்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் எந்திரிச்சு நில்லுங்க. அடுத்து உட்காருங்க. அந்த மாதிரியாவது செய்யுங்க. இல்லன்னா முடிஞ்சா நல்லா நடங்க. ஸோ நீண்ட நேரம் சிலர்லாம் வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் உட்காராதீங்க. ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. டிவிய பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் செய்யவே கூடாது. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யாம இருக்காதீர்கள். உடற்பயிற்சிங்கிறது உங்க உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. உங்க உடல நீங்க இயக்குனாலே மட்டும் தான் உங்க உடல நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்க முடியும். ஸோ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று.
ஸோ இந்த டைமில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய முழு உடலுமே ஆரோக்கியமாக்கப்படும். நீங்கள் தினமும் 20 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கால்களை எப்போவுமே உயர்த்தி வையுங்கள். ஏன்னா நீங்கள் தூங்கும்போது காலு கீழே தலகாணி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு கொஞ்சம் ஹைட் உயர்த்தி உங்கள் கால்களை வச்சுட்டு படுங்க. அப்போ தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நடைப்பயிற்சி மட்டும் பண்ணால் போதாது. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னால் கால்களுக்கு பலன் தரக்கூடிய எக்ஸசைஸ் தாங்க. இதுக்கு சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ்னு இருக்குது. சேரில் உட்காந்து எந்திரிச்சு நிற்கணும், உட்காரணும் எந்திரிச்சு நிற்கணும், உட்காரணும் எந்திரிச்சு நிற்கணும். இதுதாங்க எக்ஸசைஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, எளிமையானது, வீட்டிலே செய்யலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது உங்களுடைய கால்கள் பலமாக்கப்படும். ஸோ இந்த எக்ஸசைஸை பயன்படுத்துங்க. நம்மளுடைய சேனல்லே நம்ம வயதானவர்களுக்கு நடைப்பயிற்சியை விட சிறந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்ன எல்லா எக்ஸசைஸும் செய்யுங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு உண்மையான அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டில் 60 வயதான ஒரு தாத்தா. அவர்னால நடக்கவே முடியலை. ஆனால் நம்ம பார்த்த இந்த 6 பொருட்களை அவர் 45 நாட்கள் தொடர்ந்து எடுத்தார். இப்போ அவர் சுலோமாக நடந்துட்டு போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய உடலில் நல்ல ஒரு மாற்றத்தை அவர் பார்த்தாரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த 6 பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் உடலை நீங்கள் தான் சரியாக வச்சுக்கிறணும். அதுக்கு மருந்து மட்டும் போதவே போதாது. உணவு தான் அந்த உடலுக்கு மருந்து. ஸோ நீங்கள் இந்த 6 உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் மருந்தாக பயன்படுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.